ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். நாம் ஜெபிப்போம். இரக்கங்களின் பிதாவே, ஒரு முடிவில்லாத இரக்கங்களுக்காய் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். எத்தனை முறை உங்கள் சமூகத்துக்கு வந்தாலும் ஒரு முறை கூட எங்களை பெருமையாய் அனுப்பாத எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேளையிலே எங்களை முழுமையான ஒரு நிறைவோடு எங்களை நிரப்பி அனுப்பும்படியாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் எவைகளை கற்றுக்கொள்ள வேண்டுமோ, எவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அவைகளை முழுமையாக கற்றுக்கொள்ளவும் பெற்றுக்கொள்ளவும் தேவரீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. வேதத்தின் மகத்துவங்களை காண பிரகாசமுள்ள மனக்கண்களை எங்களுக்கு தருவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். நாம் ஆசரிப்பு கூடாரத்தில் இரண்டாவது கர்த்தர் செய்ய சொன்ன அந்த பொருளை குறித்து கவனித்துக் கொண்டிருக்கிறோம். அது கர்த்தருடைய மேஜை. கர்த்தருடைய மேஜையை குறித்து நாம் யாத்திராகமம் 25 முதல் 25ஆம் அதிகாரம் 23 முதல் 30 வசனங்களில் நாம் அதை எப்படி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொன்னதை நாம் கற்றுக்கொள்கிறோம். அதில் 25ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், மேதையின் மேல் நித்தமும் என் சந்நிதியில் சமூகத்தப்பங்களை வைக்க கடவாய். இந்த சமூகத்தப்பம் என்பதை குறித்து நாம் இந்த மேஜையோடு பார்க்கிறோம். இந்த மேஜைக்கு பேரே சமூகத்தப்பத்தின் மேஜை தான். டேபிள் ஆஃப் ஷூ பிரெட் என்று ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம். ஆகவே இந்த மேஜையோடு கர்த்தருடைய மேஜையிலே வைக்கப்படுகின்ற அந்த அப்பங்களுக்கு வேதம் சொல்கின்ற பெயர், இது அவருடைய சமூகத்தில் வைக்கப்படுகின்ற அப்பம். சொல்லப்போனால் தமிழில் சமூகத்தப்பம். அந்த சமூகத்தப்பத்தில் சாவை எடுத்து விட்டால் முகத்து அப்பம். சமூகத்து அப்பம் அந்த தமிழில் உள்ள அந்த சா என்ற எழுத்தை எடுத்து விட்டால் அது முகத்தின் அப்பம். ஏனென்றால் ஆங்கிலத்தில் பிரெட் ஆஃப் ஃபேஸ், அவருடைய முகத்துக்கு முன் இருக்கக்கூடிய அப்பம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த அப்பத்துக்கு வேதம் சொல்லுகின்ற பெயர், கர்த்தருடைய மேஜை மேல் இருக்கிற அந்த அப்பத்துக்கு பெயர் என்னவென்றால் அவருடைய முகத்துக்கு முன் இருக்கிற அப்பம். கர்த்தருடைய முகத்துக்கு முன் இருக்கிற அந்த அப்பம் நாம் அறிந்திருக்கிறோம். அது ஆண்டவர் இயேசுவை சுட்டி காட்டுகிற அந்த அப்பம். இன்னும் சொல்ல போனால் இந்த அப்பங்கள் பழைய ஏற்பாட்டில் நிழலாக சொல்லப்பட்டிருக்கிறது. பொருளாக நாம் அதை ஆண்டவர் இயேசுவில் நாம் பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நாம் கிதியோனுடைய வாழ்க்கையிலே கவனிக்கின்ற ஒரு கருத்து. நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் நாம் அங்கே கவனிக்கிறோம். கிதியோன் வந்தபோது, கிதியோன் யுத்தத்துக்காக கர்த்தர் அனுப்புகிறார். அவன் வந்தபோது ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான். அந்த எதிரியினுடைய அந்த சேனையில் இருக்கக்கூடிய 2 பேர் பேசிக்கொள்வதை நாம் இங்கே பார்க்கிறோம். கிதியோன் வந்தபோது ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான். அதாவது, இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன். சுட்டியிருந்த ஒரு வார்க்கோதுமை அப்பம் மீதியானியரின் பாளையத்திற்கு உருண்டு வந்தது. அது கூடாரம் மட்டும் வந்தபோது அதை விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது. கூடாரம் விழுந்து கிடந்தது என்றான். மீதியானுடைய இராணுவத்தில் 2 பேர் பேசிக்கொள்ளுகிறார்கள். என்று சொல்லப்போனால் வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன், ஜாமக்காரர்கள் பேசிக்கொள்ளுகிறார்கள். அதில் ஒருவர் மற்றவரை பார்த்து சொல்லுகிறான், ஒரு கனவை கண்டேன். அந்த கனவில் சுட்ட ஒரு வார்க்கோதுமை அப்பம் அது உருண்டு வந்து மீதியானுடைய கூடாரத்தில் மோதின போது அந்த கூடாரம் விழுந்து போயிற்று. இதை படிக்கும்போது நமக்கு கவனத்தில் வருகின்ற ஒன்று, தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கண்மலை உருண்டு வந்து
நேபுகாத்நேச்சர் கண்ட அந்த சிலையின் பாதத்தில் மோதி அதை நொறுக்கி போட்ட அது நம் நினைவுக்கு வரும். இந்த சுடப்பட்ட வார்க்கோதுமை அப்பம் இதை ஒருவர் சொல்லுகிறான், மற்றொருவன் கேட்கிறான். கேட்டுவிட்டு அவன் சொல்லுகிறான், 18ஆம் வசனம், நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், நானும் என்னோட இருக்கும் சகலமான பேரும் எக்காலம் ஊறும்போது. ஒருவன் மற்றவனுக்கு கனவை விளக்கி சொல்லிவிட்டான். பின்பு நடப்பதற்கு தான் 18ஆம் வசனம் வாசிக்கிறோம். கிதியோன் அவரை பின்பற்றி வருகிற, அவனுடைய யுத்தத்துக்கு வருகிற மக்களை பார்த்து சொல்லுகிறார், நானும் என்னோட இருக்கும் சகலமான பேரும் இக்காலம் ஊதும்போது நீங்களும் பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலங்களை ஊறி கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்பீர்களாக என்றான். ஒரு ஜாமக்காரன் மற்றொருவனுக்கு சொல்லுகிறான், நான் ஒரு கனவை கண்டேன். அந்த கனவில் சுடப்பட்ட ஒரு வார்க்கோதுமை அப்பம் உருண்டு வருகிறது. அது மீதியானுடைய அந்த கூடாரத்தை மோதி அதை விழத்தள்ளிட்டு. அப்பொழுது நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், அப்பொழுது மற்றவன், இது யோவாசின் குமாரனாகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலுடைய பட்டயமே அல்லாமல் வேறென்ன? அப்படியானால் அந்த உருண்டு வருகின்ற சுடப்பட்ட அந்த வார்க்கோதுமை அப்பம் மீதியானில் உள்ள ஜாமக்காரன் ஒருவன் சொல்லுகிறான், இது கிதியோனுடைய பட்டயம்தான், இது கிதியோனுடைய பட்டயம் என்று சொல்லுகிறார். ஆனால் இது 14ஆம் வசனத்தில், 18ஆம் வசனம் நம்ம ஏற்கனவே படித்தோம். 18ஆம் வசனத்தில், நானும் என்னோடு இருக்கும் சகலமான பேரும் எக்காலம் ஊறும்போது நீங்களும் பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலங்களை ஊறி கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என என்பீர்களாக என்று சொன்னான். அப்படியானால் எதிரி சொல்லுகிறான், இந்த கனவினுடைய விளக்கத்தை சொல்லும்போது அந்த சுடப்பட்ட அப்பம் அது கிதியோனுடைய பட்டயம். ஆனால் கிதியோன் சொல்லுகிறான், இது கர்த்தருடைய பட்டயம் தான் கிதியோனுடைய பட்டயம். ஆகவே அந்த சுடப்பட்ட வார்க்கோதுமை உருண்டு வந்தது அது கிதியோனுடைய அப்பம் என்று எதிரி சொன்னாலும் கிதியோன் சொல்லுகிறான், இது கர்த்தருடைய பட்டயம். நாம் அறிந்திருக்கிறோம், ஆண்டவர் இயேசு வார்த்தை. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நாம் அதை இன்னும் தெளிவாக கவனிக்கிறோம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், கர்த்தருடைய வார்த்தையை குறித்து வேதம் தெளிவாக சொல்லுகிறது. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது. கர்த்தருடைய பட்டயம் என்பது கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தை ஆவியானவரால் அது பலப்படுத்தப்பட்ட ஒன்று. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஆவியின் பட்டயம் என்று வாசிக்கிறோம். அதாவது த வேர்ட் ஆஃப் காட், கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய பட்டயம். அந்த பட்டயம் ஆண்டவர் இயேசு. அதை இட் இஸ் எனர்ஜைஸ்ட் பை த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவரால் அது பலப்படுத்தப்பட்டது அல்லது அது உருவாக்கப்பட்ட ஒன்று. ஆகவே வேறு சொல்லப்படுகின்ற அந்த நியாயாதிபதிகள் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அந்த உருண்டு வந்த அந்த வார்க்கோதுமை அப்பம் அது ஆண்டவர் இயேசுவை குறிக்கின்ற ஒரு முன் அடையாளம். இது பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் மார்க் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நாம் அங்கேயும் ஒரு அப்பத்தை பார்க்கிறோம். மார்க் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், சீஷர்கள் அப்பம் கொண்டு வர மறந்து போனார்கள். படவிலே அவர்களிடத்தில் ஒரு அப்பம் மாத்திரம் இருந்தது. சீஷர்கள் அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள். ஆனால் வேதம் சுட்டி காட்டுகிறது, சீஷர்கள் அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள். படவிலே அவர்களிடத்திலே ஒரு அப்பம் மாத்திரம் இருந்தது. அப்பம் உலகத்தில் நிறைய விதமான அப்பங்கள் இருக்கிறது. ஆனால் அப்பம் என்று சொல்வதற்கு சொல்லப்போனால் ரியல் பிரெட், உண்மையான மெய்யான அப்பம் யார் என்றால் அது ஆண்டவர் இயேசு, த ஒன்லி பிரெட். ஆகவே பழைய ஏற்பாட்டில் நியாயாதிபதிகள் 7:13 ஒரு சுடப்பட்ட வார்க்கோதுமை அப்பம், அது வெற்றியை கொடுப்பது, கர்த்தருடைய பட்டயமாக வேதம் சொல்லுகிறது. இரண்டாவதாக கர்த்தருடைய வார்த்தை தான் ஆண்டவர் இயேசு. அந்த இயேசு படவிலே இருந்தார். சீஷர்கள்
அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள். அப்போது ஆண்டவர் இயேசு சொல்கிறார், ஆண்டவர் இயேசு பரிசேயனுடைய புளித்த மாவாண்டு பழித்த உபதேசங்களை குறித்து பேசிக்கொண்டு வரும்போது இவர்கள் என்ன யோசிக்கிறார்கள், ஒருவேளை நாம் அப்பம் கொண்டு வராததுனால ஆண்டவர் இயேசு இப்படி சொல்லுகிறாரோ என்று நினைக்கிறார்கள். அப்போது அந்த வேதம் சொல்கிறது, சீஷர்கள் அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள். படவிலே அவரிடத்தில் ஒரு அப்பம், த ஒன்லி பிரெட், ஜீசஸ். ஆகவே இந்த சமூகத்து அப்பம் என்பது கர்த்தருடைய மேஜையில் வைக்கப்படுகின்ற ஒன்று. இந்த அப்பம் இது ஆண்டவர் இயேசுவினுடைய நிழல் என்பதை நாம் வேதத்தில் நாம் கவனிக்கிறோம். இதை புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 33 முதல் 35 வசனங்களில் ஆண்டவர் இயேசு பேசுவதை நாம் கேட்கிறோம். யோவான் 6ஆம் அதிகாரம் 33 முதல் 35 வரை, வானத்திலிருந்து உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம். இந்த அப்பம் தேவன் கொடுக்கின்ற அப்பம். சொல்லுகிறார், அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த அப்பத்தை எப்பொழுதும் எங்களுக்கு தர வேண்டும் என்றார்கள். 35ஆம் வசனம், யோவான் 6:35. இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையான். ஆகவே ஆண்டவர் இயேசு சொல்கிறார், அந்த மெய்யான அப்பம் நான் தான், ரியல் பிரெட். மற்றதெல்லாம் அப்பங்கள் தான், ஆனால் இயேசு தான் சாட்சாத். மலையாளத்தில் சாட்சாத் என்றால் ஒரிஜினல் பிரெட் இயேசு தான். ஆகவே கர்த்தர் சமூகத்தில் வைக்கப்படுகின்ற அப்பம் ஆண்டவர் இயேசுவினுடைய நிழல், அதன் பொருள் ஆண்டவர் இயேசு தான். யோவான் 6ஆம் அதிகாரத்தில் 33 முதல் 35 வரை ஆண்டவர் இயேசு அந்த அப்பம் நான் தான் என்று இயேசு சொல்லுகிறார். யோவான் 6ஆம் அதிகாரத்தில் 3 விதமான அப்பங்களை நாம் கவனிக்கிறோம். யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் நாம் ஒரு அப்பத்தை பார்க்கிறோம், ஒரு வார்க்கோதுமை அப்பம். யோவான் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் முதலாவது ஒரு அப்பத்தை பார்க்கிறோம். யோவான் 6:9, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்க்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றார். அந்திரேயா சொல்லுகிறார் ஆண்டவர் இயேசுவிடத்தில், இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவரிடத்தில் 5 வார்க்கோதுமை அப்பங்கள். இந்த 5 வார்க்கோதுமை அப்பங்களை கொண்டு ஆண்டவர் இயேசு அநேக ஆயிரங்களுக்கு அவர் போஷித்தார். போஷித்த பிறகு அதை யோவான் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு, அவர்கள் சாப்பிட்டு அந்த 5 வார்க்கோதுமை அப்பத்தின் மூலமாக அநேக ஆயிரங்கள், புருஷர்களே 5000 பேர், ஆகவே அநேக ஆயிரங்கள் அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். ஆனால் யோவான் 6:26 நாம் கவனிக்கிறோம், அவர்கள் இயேசுவை மறுபடியும் தேடி வராங்க. அப்பத்தை புசித்தவர்கள் மறுபடியும் இயேசுவை தேடி வரும்போது ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், இயேசு அவர்களுக்கு பிரயோஜனமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் இயேசு அந்த 5 வார்க்கோதுமை அப்பத்தை கொண்டு அவர்களை போஷித்தால் திருப்தி அடைந்தார்கள். திருப்தியின் அடையாளம் மீதியான 12 கூடை துணிக்கைகள். அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்த பின்பு அந்த மீதியாக இருப்பவர்கள் திருப்தியின் அடையாளம். ஆகவே சாப்பிட்டு திருப்தி அடைந்து விட்டார்கள். ஆனால் இந்த உலகம் கொடுக்கின்ற அந்த வார்க்கோதுமை அப்பத்தை சாப்பிட்டால் மறுபடியும் பசி வரும், மறுபடியும் தேடுவார்கள். இதுதான் யோவான் 6ஆம் அதிகாரத்தில் நான் கவனிக்கிற முதலாவது அப்பத்தின் அனுபவம். 2ஆவதாக ஒரு அப்பத்தை பார்க்கிறோம், அது மன்னா. அது வானத்தின் அப்பம், வானத்தின் தானியம், தூதர்களின் அப்பம் என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் 6ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம், உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தோம். 2ஆவதாக நாம் ஒரு அப்பத்தை பார்க்கிறோம், இது வானத்திலிருந்து வந்த அப்பம். இன்னும் சொல்லப்போனால் தூதர்களுடைய அப்பம் என்று வேதம் சொல்லுகிறது. வானத்தின் தானியம், இந்த வானத்தின் தானியத்தால் செய்யப்பட்டு இந்த மன்னா,
இந்த மன்னாவை கொடுத்து வேதம் சொல்லுகிறது, அவர்கள் மன்னாவை புசித்தார்கள். வனாந்தரத்தில் வரும்போது 40 ஆண்டுகளும் புசித்தார்கள். ஆனால் எப்போது அவர்கள் யோர்தானை கடந்து எரிகோவுக்குள் பிரவேசித்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள் நுழைந்தார்களோ அப்போது அந்த மன்னா நின்று போயிற்று. யோசுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். யோசுவா 5:12. அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒளிந்தது. அப்படியானால் இந்த மன்னா வானத்தின் தானியம், தூதர்களின் அப்பம். ஆனால் அதுவும் ஒரு காலகட்டத்தில் நின்று போய்விடும். மாத்திரமல்ல, அது நின்று போவது மாத்திரமல்ல, அதை புசித்தவர்கள் மரித்தார்கள். யோவான் 6:49 கவனித்தோமே, அவர்கள் வானத்தின் அப்பத்தை, வானத்திலிருந்து வருகின்ற அந்த மன்னாவை புசித்தார்கள். யோவான் 6:49, உங்கள் பிதாக்கள் வானத்திலே வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். அப்படியானால் இந்த மன்னா என்பதும் வானத்தின் தானியம், தூதர்களின் அப்பம்தான். ஆனால் அது ஒரு காலகட்டத்தில் நின்று போய்விடும். மாத்திரமல்ல, அதை புசிப்பவர்கள் மரித்தும் போவார்கள். மூன்றாவதாக ஒரு அப்பத்தை நாம் கவனித்தோம். ஆண்டவர் இயேசு சொன்னது யோவான் 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம், ஜீவ அப்பம் நானே. ஸோ இட்ஸ் எ லிவிங் பிரெட். முதல்ல ஒரு வார்க்கோதுமை அப்பம், அது திருப்தி ஆக்கும். ஆனால் மறுபடியும் அதை தேடுகின்ற ஒரு அனுபவம் தானாக வரும். இரண்டாவதாக மன்னா. இந்த மன்னாவை புசித்தவர்கள் தேசத்தின் தானியத்தை சாப்பிட ஆரம்பிக்கும் போது அது ஒளிந்து போயிட்டு, நின்று போயிற்று. மாத்திரமல்ல, அதை உண்டவர்கள் மரித்து போனார்கள். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், மூன்றாவது அப்பத்தை சுட்டி காட்டுகிறார். இந்த அப்பம் யோவான் 6:35, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசி அடையான். ஒரு காலம் அவனுக்கு பசி வராது. அடுத்தது, என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையான். அப்படின்னு சொன்னால் இது வானத்திலிருந்து வருகின்ற, இதுதான் ரியல் பிரெட். முதல்ல வந்த மன்னா வானத்திலிருந்து வந்தது தான். இது வானத்தின் தானியம், தேவன் தூதர்களுடைய அப்பம்தான். ஆனால் அது டெய்லி வராது. 6 நாள் வரும், 7ஆவது நாள் வராது. அது வனாந்தர பயணம் முடிந்தவுடனே அது நின்று போய்விடும். ஆனால் இயேசு சொல்கிறார், ஒரு காலம். இந்த லிவிங் பிரெட், கர்த்தர் சமூகத்தில் இருக்கிற அந்த முகத்தின் அப்பம், கர்த்தருடைய முகத்துக்கு முன்பாக நிற்கிற அந்த அப்பம், வைக்கப்படுகின்ற அப்பம், இது ஒரு காலம் ஒளிந்து போகாது, ஒரு காலம் நின்று போகாது. அதுதான் இயேசு சொல்கிறார், ஒரு காலம் பசி அடையான், அடுத்தது ஒரு காலம் தாகம் அடையான். அப்படின்னா பிகாஸ் இட்ஸ் எ லிவிங் பிரெட். இது ஜீவன் உள்ள ஒரு அப்பம், வாழுகின்ற அப்பம், உயிருள்ள அப்பம். ஆகவே அது பங்கு பெறுகிறவன் ஒரு காலம் பசியும் வராது, அவனுக்கு தாகமும் வராது. ஆகவே இது ஜீவனுள்ள அப்பம். இந்த அப்பத்தை தான் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் கர்த்தருடைய மேஜையின் மேல் கர்த்தர் வைக்க சொன்ன அந்த அப்பம் சுட்டி காட்டுவது. அந்த அப்பத்துக்கு வேதத்தில் 3 பெயர்கள் கொடுக்கப்படுகிறது. அந்த சமூகத்து அப்பத்துக்கு 3 பெயர்கள் கொடுக்கப்படுகிறது. ஒன்று, யாத்திராகமம் 25:30 நாம் கவனிக்கிறோம். இது பிரெட் ஆஃப் த ஃபேஸ், கர்த்தருடைய முகத்துக்கு முன் இருக்கின்ற அப்பம். இந்த சொல்லப்போனால் தேவ சமூகத்தில் இருக்கின்ற அப்பம். தேவ சமூகத்தில் யார் இருக்க முடியும்? தேவ சமூகத்தில் யார் நிற்க முடியும்? சங்கீதம் 15 வாசிக்கிறோம், கர்த்தாவே ஒரு கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? யார் குடியிருக்க முடியும் என்று சங்கீதக்காரன் ஒரு கேள்வியை கர்த்தாவே, யார் உடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்தில் அப்படி கூடாரத்தில் தங்கவும் முடியாது, வாசம் பண்ணவும் முடியாது மாம்சத்தில் இருக்கின்ற மனிதர்கள். அதைத்தான் தாவீது கேட்க, யார் ஏன் இருக்க முடியும்? உங்கள் கூடாரத்தில் யார் தங்க முடியும்? பரிசுத்த பருவத்தில் யார் வாசம் பண்ண முடியும்? ஆஸ் ஹியூமன், ஒரு மனிதனாக மாம்சத்தில் இருக்கிறவர்கள் தங்க முடியாதே என்று தாவீது அங்கே அங்கலாய்வதை பார்க்கலாம். ஆஸ் ஹியூமன் இட் இஸ் இம்பாசிபிள் டு ஸ்டாண்ட் பிஃபோர் காட். கர்த்தருக்கு முன்பாக நிற்பதற்கு
ஒரு மாம்சத்தில் வாழ்கிற மனிதனுக்கு இது கடினமான ஒன்று, அரிதான ஒன்று. ஆகவே இந்த சமூக தப்பம் ஆண்டவர் இயேசுடைய நிழல் என்றால் ஆண்டவர் இயேசு பொருள். அந்த ஆண்டவர் இயேசு பொருள் எதை சுட்டி காட்டுகிறது என்றால் ஆண்டவர் இயேசுனுடைய கரை திரையற்ற அந்த மாம்ச வாழ்க்கையை குறிக்கிறது. ஆண்டவர் இயேசு, அதாவது ஸ்பாட்லெஸ் ஹியூமனிட்டி. ஆண்டவர் இயேசு இடத்தில் இருந்தது கரை திரை இல்லாத ஒரு மனித வாழ்க்கை. அது எந்த மனிதனாக எந்த மனுஷனும் பொய்யன், அப்படி தான் வேறுன்னு சொல்லுது. ஆனால் இங்கே தேவ சமூகத்தில் இருக்கின்ற ஒரு அப்பம், அந்த அப்பம் ஆண்டவர் இயேசுனுடைய நிழல். ஆண்டவர் இயேசு பூமியிலே வாழ்ந்தபோது அவர் ஒரு கரை திரையற்ற ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வாழ்ந்தவர். இன்னும் சொல்லப்போனால் ஸ்பாட்லெஸ் ஹியூமனிட்டி. அப்படியான தேவ சமூகத்தில் இருக்கிற அந்த அப்பம் ஆண்டவர் இயேசுவை எப்படி பிரதிபலித்து காட்டுகிறது என்றால் இவர் கரை திரையற்ற ஒரு மாம்ச வாழ்க்கை வாழ்ந்த தேவன். அப்படின்னா ஆண்டவர் இயேசு தேவனுக்கு மனிதனுக்காக தேவ சமூகத்தில் நிற்கக்கூடிய தகுதி உள்ள ஒரு மனிதன் யார் என்றால் அது ஆண்டவர் இயேசு தான். ஆகவே தான் 1 தீமோத்தேயு 2:6 சொல்லுகிறது, மனுஷனாகிய எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. அப்படின்னா இந்த சமூக தப்பம் ஆண்டவர் இயேசுவை எப்படி பிரதிபலிக்கிறது என்றால் இயேசுவனுடைய கரை திரையற்ற தேவனுக்கு முன்பாக தகுதியுள்ள மனிதன் அவர் ஒருவர் தான். ஆகவே இது இயேசுவனுடைய பரிசுத்தமாய் வாழ்ந்த அந்த மாம்சீக வாழ்க்கையை, அந்த மனித வாழ்க்கையை சுட்டி காட்டுகின்ற ஒரு அடையாளம். இதை இன்னும் கவனித்து பார்த்தால் யோவான் 19ஆம் அதிகாரம், பிலாத்து முன்பாக ஆண்டவர் இயேசு அடிக்கப்பட்டு பாரினா உடலால் கிழிக்கப்பட்டு பிலாத்து முன்பே நிறுத்தப்படுகிறார். நிறுத்தப்படும்போது பிலாத்து ஆண்டவர் இயேசுவை அழைத்து கொண்டு வந்து யோவான் 19:5, இயேசு முள்முடியும் சிவப்பங்கியும் தரித்தவராய் வெளியே வந்தார். அப்பொழுது பிலாத்து அவரை தண்டித்து அவரை வெளியே கொண்டு வந்து அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொல்லுகிற ஜனக்கூட்டத்துக்கு முன்பாக அவரை நிறுத்தி பிலாத்து சொல்லுகிறார், இயேசு முள்முடியும் சிவப்பங்கியும் தரித்தவராய் வெளியே வந்தார். அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, இதோ இந்த மனுஷன் என்றான். இதோ இந்த மனுஷன். ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா behold not a man, the man. behold the man. அதன் பொருள் என்னவென்றால் மனிதன் என்று சொல்லப்படுகிற தகுதி உள்ளவர் இவர் ஒருவர் தான். behold the man. இதோ தமிழ் வாசிக்கு இந்த மனுஷன். ஆனால் ஆங்கில வாசிக்கு behold the man. கர்த்தர் என்னவென்றால் a man என்றால் ஒரு மனிதன், the man என்றால் மனிதன் என்று சொல்லப்படுகிற தகுதியுள்ளவராய் வாழ்ந்தவர் என்ற அர்த்தம். ஆகவே பிலாத்து இயேசுவை சொல்கிறான், அவர் அடிக்கப்பட்டிருக்கிறார், உடலெல்லாம் கிழிக்கப்பட்டிருக்கிறது, சிவப்பங்கி போட்டிருக்கிறது. ஆனால் அவருக்கு behold the man. இந்த மனிதன் என்று சொல்வதற்கு இலக்கணம் உள்ள ஒரு மனிதனை பாருங்கள் என்று சுட்டி காட்டுகிறான் பிலாத்து. ஆகவே இந்த சமூக தப்பம் சுட்டி காட்டுகின்ற ஒன்று ஆண்டவர் இயேசுவனுடைய கரைதிரையற்ற அந்த பழுதற்ற ஒரு மனுஷீக வாழ்க்கையின் அடையாளம் அந்த சமூக தப்பம். இரண்டாவதாக ஆண்டவர் இயேசு சமூகத்து அப்பம் என்றால் இரண்டாவது கவனிக்கின்ற ஒன்று, இது அவருடைய அந்த மனிதனுக்காக தேவ சமூகத்தில் நிற்கின்ற அனுபவம். நாம் வாசித்தோம் 1 தீமோத்தேயு 2:6, தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவில் நிற்பவர் அவர் ஒருவர் தான். ஆனால் அவரை தொடர்ந்து பார்க்கிறோம், இவர் நிற்பது எப்படின்னு சொன்னால் ஸ்டாண்டிங் அஸ் அன் அட்வொகேட். ஆண்டவர் இயேசு முதல்ல நிற்கிறார் என்றால் அது பிழை இல்லாத பரிசுத்தமான ஒரு மனித வாழ்க்கை. இரண்டாவதாக அவர் ஏன் அங்கே நிற்கிறார் அப்படின்னு சொன்னால் அவர் நமக்காக பரிந்து பேச நிற்கின்றவர். அதை சுட்டி காட்டுவது தான் அந்த தேவ சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த அப்பம். ஆண்டவர் இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறவர். அது ஸ்டாண்டிங் அஸ் அன் அட்வொகேட். அவர் எப்படி நிற்கிறார்? ஒரு வழக்கறிஞராக நிற்கிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, என் பிள்ளைகளே, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார்.
ஏன் இந்த அப்பம் தேவ சமூகத்தில் இருக்கிறது என்றால், இது தேவ சமூகத்தில் மனிதனுக்காக பரிந்து பேசுவதின் அடையாளம். ஆண்டவர் இயேசு அந்த சமூக தப்பத்தின் பொருள் என்றால், இவர் ஸ்டாண்டிங் as an advocate before God of gods, தேவாதி தேவனுக்கு முன்பாக இவர் நமக்காக பரிந்து பேசுகிறவராய் நிற்கிறார். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு ஒரு குறை என்னவென்றால், தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவில் நின்று அவர்களுக்காக பரிந்து பேசுவதற்கு ஒருவரும் இல்லை. யோபுவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்லுகிறது. யோபுவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் யோபு பக்தன் சொல்லுகிறார், எங்கள் இருவர் மேலும் தன் கையை வைக்கத்தக்க மத்தியஸ்தன் எங்களுக்குள் இல்லையே. யோபு பக்தன் சொல்லுகிறார், எனக்கும் தேவனுக்கும் நடுவே நின்று எங்கள் இருவர் மேலும் தன் கைகளை வைக்கத்தக்க மத்தியஸ்தன் எங்களுக்கு இல்லையே. இது பழைய ஏற்பாட்டு பரிசுத்த பரிதவிப்பு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் நாம் கவனித்தோம். 1 தீமோத்தேயு 2:5 தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. ஆகவே ஆண்டவர் இயேசு சமூகத்தின் அப்பத்தை எப்படி அவருடைய பொருளாக அதை காட்டுகிறார் என்றால், ஆண்டவர் இயேசு ஒன்று தேவ சமூகத்தில் நிற்கிறார் என்றால் அவர் தேவ சமூகத்தில் நிற்பதற்கு தகுதி பெற்ற மனுஷிக தன்மையை முழுவதுமாக கொண்டவர், ஒரு பூரண மனிதனாக வாழ்ந்தவர். ரெண்டாவதாக அவர் தேவ சமூகத்தில் நிற்பதற்கு ஒரு காரணம் உண்டு. அவர் நமக்காக பரிந்து பேசுகிறவர், ஸ்டாண்டிங் as an advocate. இதில் இன்னும் ஒரு கருத்தை கவனிக்க வேண்டும். அவர் நமக்காக பரிந்து பேசுகிறவர் மாத்திரமல்ல, நமக்காக சாட்சி கொடுக்கிறவரும் அவர்தான். நமக்காக சாட்சி கொடுக்கிறவரும் அவர்தான். ஆச்சரியமான ஒன்று. அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 54, 55 வசனங்களில் நாம் அடிக்கடி படிக்கிற ஒரு வேத பகுதி. ஸ்தேவானுடைய அந்த வாழ்க்கையில் அவர் சாட்சி சொல்லி கொண்டிருக்கும் போது அப்போஸ்தலர் 7, 54, 55 வசனங்களில் இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது, ஸ்தேவானுடைய சாட்சியை கேட்டவர்கள் கேட்ட பொழுது அவர்கள் மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய், 55ஆம் வசனம், அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு. சாட்சியை சொல்லிக் கொண்டிருக்கிறார். சாட்சி சொல்லிக் கொண்டு அவர் கிறிஸ்துவை உயர்த்தி காண்பித்துக் கொண்டிருக்கிறார். அவர் கிறிஸ்துவை பற்றி சாட்சியை சொல்லிக் கொண்டிருக்கும் போது அந்த சாட்சியை கேட்கிறவர்கள் பல்லை கடித்து கொண்டு அவர் மேல் கோபமாக அவரை தண்டிப்பதற்கு முயற்சி செய்யும் போது வேதம் சுட்டிக்காட்டுகிறது, அவர் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டான். வழக்கமாக நாம் சொல்லுவது, நாம் கேட்பது, பிதாவின் வலது பக்கத்தில் இயேசு நிற்கிறார் என்றால் அவர் ஸ்தேவானை வரவேற்பதற்காக நிற்கிறார் என்று நாம் பொதுவாக இந்த வசனத்துக்கு அப்போஸ்தலர் 7:55 நாம் வழக்கமாக அவர் இயேசு எதற்காக அவர் பிதாவின் வலது பார்த்து உட்கார்ந்தவர், ஆனால் இப்போது அவர் எழுந்து நிற்கிறார் என்றால் ஒரு இரத்த சாட்சியாக ஒரு வரப்போகிறார். சொல்லப்போனால் புதிய ஏற்பாட்டின் முதலாவது இரத்த சாட்சி, சபையினுடைய முதலாவது இரத்த சாட்சி. அவர் மரித்து அவர் பரலோகத்துக்கு போகிறார், அவரை வரவேற்க நிற்கிறார் என்று பொதுவாக நாம் சொல்லுகிறோம், அல்லது கேள்வி நமக்கு பிரசங்கித்திருக்கிறார்கள், நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இயேசுக்கு நிற்பதற்கு இன்னும் ஒரு காரணம் இருக்குது. மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 32, 33 வசனங்களில், மத்தேயு 10ஆம் அதிகாரம் 32, 33 வசனங்களில், ஆதலால் பயப்படாதிருங்கள், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ, மனிதர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். அப்படியானால் ஆண்டவர் இயேசுவை குறித்து பூமியிலே எவ்வளவு நெருக்கமான ஒரு நேரத்திலும் கிறிஸ்துவை குறித்து மற்றவர்களுக்கு நாம் அறிவிப்போம் என்றால்,
ஆண்டவர் இயேசு மிக தெளிவாக சொல்லுகிறார், மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் இயேசுவை அறிக்கை பண்ணும்போது இயேசு சொல்லுகிறார், அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். அப்படி என்றால் ஆண்டவர் இயேசு சமூகத்து அப்பமாக எப்படி ஒரு பொருளாக மாறுகிறார் என்றால், ஒன்றே நாம் கவனித்தோம், அவருடைய பரிசுத்த வாழ்க்கை, அவருடைய பூரணமான மனித பரிசுத்த வாழ்க்கை. ரெண்டாவதாக நாம் அவர் கவனிக்கிறோம், அவர் நமக்காக பரிந்து பேசுகிறவர். பரிந்து பேசுகிற ஒரு வழக்கறிஞர் மாத்திரமல்ல, ஒரு அட்வொகேட் மாத்திரமல்ல, நமக்கு சாட்சியாக நிற்கிறவும் அவர் தான். நாம் பூமியில் இயேசுவை அறிக்கை செய்கிறோம் மற்றவங்க முன்பாக. ஆனால் ஒரு நாள் வரும், நாம் பரலோகத்துக்கு போகும்போது ஆண்டவர் இயேசு நமக்காக பிதாவின் சமூகத்தில் நின்று நம்மை அவர் அறிக்கையிடுவதற்காக அவர் நின்று கொண்டு கவனிக்க முடியும். இன்னும் ஒரு காரியத்தை நாம் இதில் கவனிக்க வேண்டிய ஒன்று, அந்த ஆண்டவர் இயேசு பிதாவின் சமூகத்தில் இருப்பதற்கு இன்னும் ஒரு காரணம் இருக்கிறது. ஆங்கிலத்தில் சொன்னால் டிவைன் என்ஜாய்மெண்ட், அதாவது தெய்வீக களிகூறுதல். தெய்வ சமூகத்தில் இயேசு நிற்கிறார் என்றால் அந்த சமூகத்தொப்பம் இயேசுவின் பிதாவுக்கு நிற்பதை காட்டுகிறது என்றால் இது டிவைன் என்ஜாய்மெண்ட் ஆஃப் கிரைஸ்ட் இன் காட்ஸ் பிரசன்ஸ். தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவர் இயேசுனுடைய களிகூறுதலை சுட்டி காட்டுவது இந்த சமூகத்தப்பம். இந்த சமூகத்தப்பம் ஆண்டவர் இயேசு எப்படி பிதாவு சமூகத்தில் களிகூறுகிறார் என்றால் நாம் அறிந்த ஒன்று. லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அந்த வேளையிலே இயேசு ஆவியிலே களிகூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீ ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாய் இருந்தது என்று அவர் சுட்டி காட்டுகிறார். இதே கருத்தை மத்தேயு 11ஆம் அதிகாரம் 25-26 வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். லூக்கா 10ஆம் அதிகாரம் அந்த 21-21ஆம் வசனத்தை மத்தேயு 11ஆம் அதிகாரம் 25-26 வசனங்களில் வாசிக்கிறோம். ஆனால் அங்கு இல்லாத ஒன்றை லூக்கா எழுதுகிறார், இயேசு ஆவியிலே களிகூர்ந்து. ஸோ ரிஜாய்ஸ் இன் ஹிஸ் ஸ்பிரிட். அந்த ரிஜாய்ஸ் என்பதற்கு ஒரு நல்ல கிரேக்க வார்த்தை பயன்படுத்துகிறாங்க, அகாலியாவோ. அகாலியாவோ என்றால் லீப்பிங் அவுட் ஆஃப் ஜாய். சந்தோஷத்தினால ஒருத்தர் குதிக்கிறதுன்னு அர்த்தம். ஒரு நல்ல செய்தியை கேட்டு ஒரு சந்தோஷமான சொல் வரும்போது அந்த களி கூறுதல் எப்படிப்பட்டது என்றால், நிற்க முடியலை, குதித்து கொண்டே சந்தோஷப்படுவதுன்னு அர்த்தம். அகாலியாவோ என்றால் ஆண்டவர் இயேசு குதிக்கலை, அவர் ஆவியிலே களி கூர்ந்தார் அப்படின்னா அவருடைய ஆவியை துள்ளுகிறது, குதிக்கிறது. ஏன்? தேவன் தம்முடைய வெளிப்பாட்டை தன்னை பின்பற்றி வருகின்ற சீஷர்களுக்கு வெளிப்படுத்துகிறாரே, அந்த சந்தோஷம். அப்படின்னா இந்த சமூகத்தப்பம் ஆண்டவர் இயேசு பிதாவின் சமூகத்தில் இருக்கின்ற அந்த நிழல் என்றால், அந்த பொருளாக ஆண்டவர் இயேசுவை தேவ சமூகத்தில் அவர் அனுபவிக்கிற அந்த டிவைன் என்ஜாய்மெண்ட், அந்த தெய்வீக களிகூறுதல், அதுதான் அந்த சமூகத்தப்ப நமக்கு சுட்டி காட்டுகின்ற மிக அவசியமான ஒன்று, அருமையான ஒன்று. ஆகவே முதலாவது நான் கவனிக்கின்ற ஒன்று, ஆண்டவர் இயேசு சமூகத்து அப்பம் என்றால், இந்த சமூகத்து அப்பத்துக்கு ஒரு வார்த்தை என்னவென்று, ஒரு சொல் என்னவென்றால், அது சமூகத்தில் அப்பம், அதாவது கர்த்தருடைய முகத்துக்கு முன்பாக இருக்கிற அப்பம். ஆகவே பிதாவின் முன்னாடி நின்ற ஒரே மனிதன் என்று சொல்லக்கூடுமானால் அது ஆண்டவர் இயேசு தான். இதை நான் சொல்லும்போதே உங்களுக்கு ஒரு கருத்து ஞாபகத்தில் வரும். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் ஆபிரகாம் முன்னாடி நின்னாரே, மன்னிக்கணும் 22ஆம் வசனம். ஆதியாகமம் 18:22 ஆபிரகாம் கர்த்தர் முன்னாடி நின்னார அப்படி நாம் நினைக்கக்கூடும். ஆனால் கொஞ்சம் கவனித்து பார்த்தால் ஆதியாகமம் 18 வந்தது தேவன் அல்ல, பிதா அல்ல, அது ஆண்டவர் இயேசு. அது ஆண்டவர் இயேசு. ஏனென்றால் நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், திரும்பவும் சொல்லுகிறேன், மனிதனாக இயேசு பிறப்பதற்கு முன்பாக அவர் மனித வடிவத்தில் வந்த இடங்களில் ஒன்று, முதலாவது ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம், அது ஆகாருக்கு தன்னை காண்பித்தது.
என்னை காண்பவரை நானும் கண்டேன் என்று அந்த அம்மா சொன்னாங்களே. ரெண்டாவதாக கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகிறார். ஆதியாகவும் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அந்த மம்ரேயின் சமவெளியில் கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனம் ஆனார் என்று வேதம் சொல்லுகிறது. பின்னும் கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். இங்கே வந்தது தேவன் தான், தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் கவனித்து பார்த்தால் அவர் புசிப்பதை நாம் பார்ப்போம். ஆபிரகாம் கொடுத்த அந்த விருந்தை 2 தூதர்களும் சாப்பிட்றாங்க, கூட வந்தவரும் சாப்பிட்றாங்க. ஆகவே அது கர்த்தர் என்று வேதம் சொன்னாலும் அது ஆண்டவர் இயேசுவை சுட்டி காட்டுகிறது. இதைத்தான் ஆண்டவர் இயேசு யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் கடைசி பகுதியிலே அவர் சொல்லுவார். 56ஆம் வசனம், யோவான் 8:56, உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான். அப்போது யூதர்கள் சொல்லுவாங்க, அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயதாகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ? இவர் எப்போது ஆபிரகாமை பார்த்தார்? ஆண்டவர் இயேசு மாம்சத்தில் வருவதற்கு முன்பாக, அது நான் சொல்லியிருக்கேன், ஒன்று கிறிஸ்டோஃபானி அல்லது தியோஃபானி என்று சொல்வார்கள். அதை தியோஃபானி, கிறிஸ்டோஃபானி என்றால் கிறிஸ்துவாக உலக பூமியில் அவர் வருவதற்கு முன்பாக, இயேசுவாக பூமியிலே வருவதற்கு முன்பாக அவர் மனிதனுக்கு தோன்றிய இடங்களைத்தான் அந்த கர்த்தருடைய தூதனானவர் என்று வேறும் சுட்டி காட்டும். ஆகவே ஆபிரகாம் அன்றைக்கு தேவனுக்கு முன்பாக நின்று அவரும் மன்றாடினார். எப்படி ஆண்டவர் இயேசு நமக்காக பிதாவின் சமூகத்தில் மன்றாடுகிறாரோ அப்படியே ஆபிரகாமும் அந்த சோதோம் கொமோரா பட்டணங்களுக்காக, அத்மா, செபோயிம், சோவார், இந்த 5 பட்டணங்களுக்காக ஆபிரகாமும் அன்றைக்கு பரிந்து பேசினார். ஆனால் அவர் தேவன் முன்னாடி இல்லை, அவர் இயேசுவாக வருவதற்கு முன்பாக இயேசு மனித உருவில் வந்த அந்த நிலையில் அவர் நிற்கிறார். ஆனால் தான் வேதம் சுட்டி காட்டுகிறது, யோவான் 1ஆம் அதிகாரத்தில், தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. ஆபிரகாம் தேவனை பார்த்திருந்தாரானால் இந்த வார்த்தை, இந்த வசனத்தை எழுத முடியாது, ஆவியானவர் சொல்ல முடியாது. ஆகவே முதலாவது கருத்து, ஆண்டவர் இயேசு சமூகத்தின் அப்பம் என்றால் இவர் தேவ சமூகத்தில் நிற்கிறவர். ஒன்று நிற்பதற்கென்றால் நிற்பதற்கு தகுதி உள்ள பூர்ணமான மனிதத்தன்மை. இரண்டாவதாக அவர் தேவ சமூகம் நிற்பது நமக்காக பரிந்து பேச, நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிறவரும் அவர்தான். அட்வொகேட் மாத்திரமல்ல, விட்னஸும் இயேசுதான். அடுத்து கவனிக்கிறோம், ஆண்டவர் இயேசு தேவ சமூகத்தில் நிற்கிறார் என்றால் அவருடைய அந்த டிவைன் என்ஜாய்மெண்ட், அது ஸ்பிரிச்சுவல் அந்த ரிஜாய்ஸிங், ஆவிக்குரிய களி கூறுதல். ஆகவே இந்த சமூகத்தப்பம் ஆண்டவர் இயேசுவை எப்படி சுட்டி காட்டுகிறது என்றால், இட் இஸ் அ பிரெட் ஆஃப் த ஃபேஸ், முகத்தின் அப்பம். தேவ சமூகத்தில் அவருடைய முகத்துக்கு முன்பாக நிற்கிற அந்த அப்பம். இரண்டாவதாக அதுக்கு ஒரு பெயர் கொடுக்கப்படுகிறது, இது கண்டினியூயல் பிரெட், நித்திய அப்பம் என்று எண்ணாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இந்த அப்பத்துக்கு இன்னும் ஒரு பெயர் கொடுக்கப்படுகிறது. எண்ணாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், சமூகத்தப்பத்து மேஜையின் மேல் நீல துப்பட்டியை விரித்து தட்டுகளையும் தூப கரண்டிகளையும் கிண்ணங்களையும் மூடுகிற தட்டுகளையும் அதன் மேல் வைப்பார்களாக, நித்திய அப்பமும் அதன் மேல் இருக்க கடவது. சமூகத்தப்பத்தின் மேஜையின் மேலே நீலத்துண்டை விரிக்க வேண்டும். அதன் மேலே அது சமூகத்தப்பத்தினுடைய மேஜையினுடைய உபகரணங்கள் எல்லாவற்றையும் வைக்க வேண்டும். கடைசியாக வேதம் சொல்லுகிறது, அதன் மேல் நித்திய அப்பமும் இருக்க கடவது. இந்த சமூகத்தப்பத்துக்கு முதலாவது பெயர் முகத்தின் அப்பம், பிரெட் ஆஃப் த ஃபேஸ். இரண்டாவது எட்டர்னல் பிரெட், நித்திய அப்பம் என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. ஆங்கிலத்தில் கண்டினியூயல் பிரெட், தொடர்ந்து இருக்கக்கூடிய அந்த கண்டினியூயல், தொடர்ந்து இருக்கக்கூடிய அப்பம். இங்கே வாசிக்கிறோம் 4:7 நித்திய அப்பம் என்று தமிழில் மொழியாக்கம் பண்ணுறாங்க. ஆங்கிலத்தில் கண்டினியூயல் பிரெட். அந்த கண்டினியூயல் என்பதற்கு பயன்படுத்த எபிரேய வார்த்தை என்றால் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே போகிறது, விரித்து கொண்டே போவது என்று அர்த்தம். ஆகவே இந்த அப்பத்துக்கு இரண்டாவது ஒரு பெயர் கொடுக்கப்படுகிறது, நித்திய அப்பம். அதாவது தேவ சமூகத்தில் தொடர்ந்து இருக்கக்கூடிய அப்பம். இந்த அப்பம் அவருடைய முகத்துக்கு முன்பாக இருக்கிற அப்பம் ஒன்று, அது சமூகத்தப்பம்.
இரண்டாவதாக இது நித்திய அப்பம் என்றால் இது ஒரு நாள் வைத்து எடுக்கப்படுவதல்ல. லேவியராகமம் 24ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இந்த அப்பம் 7 நாள் அளவும் அந்த சமூகத்தில் இருக்கும். அடுத்த அப்பம் வந்து அந்த இடத்துல வைக்கப்படும் வரைக்கும் இது அங்கேயே இருக்கும். லேவியராகமம் 24ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அப்பத்தை நித்திய உடன்படிக்கையாக இஸ்ரவேல் புத்திரர் கையிலே வாங்கி ஓய்வு நாள் தோறும், அதாவது 7வது நாள், ஒவ்வொரு 7வது நாளிலும் கர்த்தருடைய சன்னதியில் அடுக்கி வைக்க கடவன். அப்படின்னா இது ஏதோ கொஞ்ச நேரம், ஒரு நாள் அல்ல, இது நித்திய அப்பம். அதாவது ஒரு ஓய்வு நாள் வைக்கப்படுகின்றது. 2 அடுக்குகளாக 6 அப்பங்கள் வைக்கப்படுகிறது. இது ஒரு வாரம் முழுவதும் அங்கே இருக்கும், 7 நாட்கள் இருக்கும். அந்த 7வது நாள் வரும்போது புதிதான அப்பங்கள் கொண்டு வந்து இதை எடுத்து விட்டு அதை வைப்பார்கள். அப்படின்னா இந்த அப்பம் என்பது என்னன்னு சொன்னால், இது தொடர்ந்து இருக்கக்கூடிய அப்பம். இதை கொஞ்ச நேரம் நமக்காக கர்த்தர்ட்ட பரிந்து பேசுகிறவரோ, கொஞ்ச நேரம் நமக்காக சாட்சி கொடுக்கிறவரோ, கொஞ்ச நேரம் ஆவியிலே நமக்காக களி கூறுகிறவரோ அல்ல. அவர் நித்தியமானவர். அவர் தேவ சமூகத்தில் என்றைக்கும் என்றென்றைக்கும் இருக்கிற அப்பம். யார் நிலைத்து நிற்க முடியும்? எரேமியா 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அது ஆஸ் ஹியூமன், ஒரு மனிதனாக தேவ சமூகத்தில் நிலைத்து நிற்க முடியாது. நிற்பதும் ஒரு மனிதனால் முடியாது. அதே போல் கண்டினியூவல் பிரெட், நிலைத்து நிற்பதும் ஒரு மனித உருவத்தில் இருக்கிறவர்களுக்கு இது சாத்தியம் இல்லை. எரேமியா 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். நீ திரும்பினால் நான் உன்னை திரும்பவும், இது இஸ்ரவேலுக்கு சொல்லுகின்ற வார்த்தை. அந்த இஸ்ரவேலுக்கு சொல்லுகிறார், நீ திரும்பினால் நான் உன்னை திரும்பவும் சீர்படுத்துவேன். நீ என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய். நீ என் முகத்துக்கு முன்பாக நிலைத்திருக்க வேண்டுமானால், இஸ்ரவேல் தேவ சமூகத்தில் நிலைத்து நிற்க வேண்டுமானால், முதல்ல வேதம் சொல்லுகிறது, நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். திரும்புவது இஸ்ரவேலின் வேலை, அதாவது ஒரு மனிதனுடைய வேலை. திரும்ப சீர்படுத்துவது கர்த்தருடைய வேலை. வேறு சொல்லுது, என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய். அப்படின்னா திரும்பினால் கர்த்தர் திரும்ப சீர்படுத்துவார். அப்போது அவர் நிலைத்து நிற்க முடியும், அவர் முன்பாக தொடர்ந்து இருக்க முடியும். அடுத்து சொல்லுகிறார், நீ தீர்ப்பானது நின்று விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய். நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நிபந்தனைகள் படி பார்த்தால் முதல்ல திரும்ப வேண்டியது நான் தான். திரும்புகிறோம், ஆனால் தேவனிடத்தில் இல்லை என்று ஓசியா சுட்டி காட்டுகிறார்கள். திரும்புகிறார்கள், ஆனாலும் தேவனிடத்தில் இல்லை என்று ஓசியா 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், திரும்புகிறார்கள் ஆனாலும் உன்னதமானவற்றிற்கு அல்ல. திரும்புகிறார்கள், ஆனாலும் யார்கிட்ட திரும்புகிற? உன்னதமான தேவனிடத்தில் திரும்பவில்லை. அவர்கள் மோசம் போக்குகிற வில்லை போல் இருக்கிறார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நீ திரும்பு, நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். நீ என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய். ஆனால் இஸ்ரவேல் திரும்புகிறார்கள். இந்த ஓசியா புத்தகத்தில் மாத்திரம் பார்த்தா இஸ்ரவேல் செய்யக்கூடிய 55 பாவங்களை அவர் பட்டியலிடுகிறார். 55 ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது. இல்லை, ஓசியா புத்தகத்தில் இஸ்ரவேலுடைய 55 பாவங்கள். அதில் ஒன்று திரும்புகிறார்கள், ஆனால் யார்கிட்ட இல்லை? உன்னதமான இடத்துக்கு அல்ல. எளிமையா 2ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார்கள், அவர்கள் தேவனிடத்தை திரும்பவில்லை. அவர்கள் தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்காக உருவாக்கி கொண்டார்கள். ஆகவே திரும்பினால் கர்த்தர் திரும்ப செயல்படுத்துவார். எனக்கு முன்பாக நிலைத்து நிற்பாய். நீ தீர்ப்பானதிலிருந்து விலையை பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய் போலும் இருப்பாய். நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எளிமையாக 15:19 சொல்லுகிறது. இது ஒரு மனிதனாக மாம்சத்தில் வாழுகிறவர்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் திரும்பவும் ஒரு தவறு வரும். ஒரு முழுமையான திரும்புதல்,
அது தீர்ப்பானதை விளையாட பெற்று நம்மால் முழுவதுமாக பிரிக்க முடியலை. கர்த்தர் செய்தார் மாத்திரம்தான். ஆகவே இரண்டாவதாக கவனிக்க, இந்த தொடர்ந்து ஒரு மனிதன் தேவ சமூகத்தில் நிற்க வேண்டுமானால் ஆஸ் ஹியூமன், ஒரு மனிதனாக, யோபு சொல்வது போல அவனுக்கு மாம்சம் இருக்கும் வரைக்கும் அவனுக்கு பலவீனம் இருக்கும். மாம்சத்தில் வாழ்கிற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தை நோக்கி கடந்து போகிறோமே தவிர பூர்ண பரிசுத்தத்தை நம்மால் அடைய முடியாது. தேவன் தான் அதை கொடுப்பார் என்று 1 தெசலோனிக்கர் 5:23-24 வாசிக்கிறோம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையில் குற்றமற்றதாக காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். அந்த முழுமையான பரிசுத்தம் இயேசுவின் வருகையில் தேவன் தான் கொடுக்க முடியும். மனிதனை வாழும்போது அந்த முழுமையான திரும்புதல் நம்ம வாழ்க்கையில் இருக்காது. ஒரு மோசம் போக்குகிற வில்லை போல திரும்புகிறோம், தேவனிடத்தில் அல்ல. ஆகவே எரேமியா 15:19 வாசிக்கிறோம், கர்த்தருக்கு முன்பாக நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது, ஆனால் மனிதனாக அது சாத்தியமில்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு அதை சாத்தியப்படுத்தினார். யோவான் 8:29 ஆண்டவராகிய இயேசு அதை தெளிவாக சுட்டி காட்டுகிறார். அந்த தேவ சமூகத்தில் நிலைத்து நிற்கிறவர். 8:29 யோவான் 8:29 என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். ஆண்டவர் இயேசு ஒருபோதும் தேவன் இல்லாமல் தனியாக இருக்க முடியாது. ஏனென்றால் அவர் தேவனுக்கு பிரியமானதை அவர் எப்போதும் செய்கிறவர். அவர் ஒருவேளை இல்லை, சில நேரங்கள் அல்ல, சில பொழுது அல்ல, அவர் எப்பொழுதும் தேவனுக்கு பிரியமானதை, தேவனை சந்தோஷிப்பிக்கின்ற, தேவனை மகிமைப்படுத்துகின்ற அந்த காரியங்கள் செய்து கொண்டே இருப்பதினால் ஆண்டவர் இயேசு சொல்கிறார், நான் எப்பொழுதும் செய்து வருகிறபடியினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. அப்படியானால் ஒரு மனிதனாக சாத்தியம் இல்லாதது ஆண்டவர் இயேசுவுக்கு அது சாத்தியப்பட்டது. ஏனென்றால் அவர் தேவ சமூகத்தில் தொடர்ந்து இருக்கிற அப்பம். ஆகவே தான் அவர் நித்திய அப்பம். இந்த ஆண்டவர் இயேசு குறித்து யோவான் 8 நாம் கவனிக்கின்ற சில கருத்துக்கள். முதலாவது 8:16 யோவான் 8:16 இயேசு சொல்லுகிறார், நான் நியாயம் தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும். ஆண்டவர் இயேசு யாரும் நியாயம் தீர்ப்பதில்லை. ஒருவேளை நியாயம் தீர்த்தால், யோவான் 8:15 சொல்லுகிறார், நீங்கள் மாம்சத்துக்கு ஏற்றபடி நியாயம் தீர்க்கிறீர்கள், நான் ஒருவனையும் நியாயம் தீர்க்கிறது இல்லை. அப்படி சொல்லிவிட்டு சொல்லுகிறார், நான் நியாயம் தீர்த்தால், நான் மாம்சத்தின்படி நியாயம் தீர்க்க மாட்டேன். நீங்கள் மாம்சத்தின்படி நியாயம் தீர்க்கிறீங்க, தோற்றத்தின்படி நியாயம் தீர்க்கிறீங்க, நான் அப்படி நியாயம் தீர்ப்பதில்லை. நான் நியாயம் தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும். ஏனெனில் நான் தனித்திருக்கவில்லை, நானும் என்னை அனுப்பின பிதாவுமாக இருக்கிறோம். இயேசுவின் நியாய தீர்ப்பு ஏன் சரியா இருக்குன்னு சொன்னால், அவர் பிதாவுடைய போடும் இருக்கிறவர், பிதா சமூகத்தில் தொடர்ந்து இருக்கிறவர். இரண்டாவதாக யோவான் 14:10 யோவான் 14:10 இயேசு சொல்கிறார், நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீங்கள் விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உங்களுடைய சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். இரண்டாவதாக கவனிக்கிறோம், ஆண்டவர் இயேசு சொல்லுகின்ற வார்த்தைகள், சொல்லுகிற இயேசுடைய பேச்சு, சொல்ல போனால் கர்த்தருடைய இயேசுடைய வசனம் அது தேவனுடையது. ஏனென்றால் தேவன் அவருக்குள்ளிருந்து அவர் கொடுப்பது. ஆகவே இயேசு தேவனோடு தொடர்ந்து இருக்கிறவர். யோவான் 14:11 வாசிக்கிறோம், நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள், அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகள் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். மூன்றாவது the works of Jesus, அவர் தேவ சமூகத்தில் தொடர்ந்து இருக்கிறார் என்பதற்கு ஒன்றை கவனித்தோம், அவருடைய தீர்ப்பு. இயேசு நியாயம் தீர்க்கின்ற தீர்ப்பு, மாம்சத்தை தீர்க்க மாட்டார். அவர் தீர்த்தால் பிதா அவரோடு இருப்பதை வெளிப்படுத்துகின்ற தீர்ப்பு.
இரண்டாவதாக அவர் பேசுகிற வசனம், அவருடைய பேச்சு, அது தேவன் அவருடைய இருப்பதை வெளிப்படுத்துகிறது. மூன்றாவதாக தேவன் அவருக்குள் இருப்பதை அவருடைய கிரியைகள் வெளிப்படுத்துகிறது. நான்காவதாக யோவான் 16ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், யோவான் 16:32, இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தந்தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும். ஆண்டவர் இயேசு சீஷர்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு ஓடி போகிற ஒரு காலம் வரும், எல்லாம் விட்டு ஓடி போயிடுவீங்க, அது இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திறேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறார். பிதா எப்போது இருப்பார்? எல்லாரும் விட்டு ஓடி போனாலும். இயேசு உங்களுக்காக நான் உயிரையே கொடுப்பேன் என்று சொன்னவர்கள் ஓடி போனாலும் இயேசு சொல்கிறார், எல்லாரும் நீங்கள் என்னை விட்டு ஓடி போயிடுவீங்க, ஒரு காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்து இருக்க மாட்டேன், என் பிதா என்னோடு இருக்கிறார். அப்படியானால் இந்த இயேசு எப்படி நித்திய அப்பம் என்றால், இயேசு யார் அவரை விட்டு ஓடி போனாலும், யார் அவரோடு இல்லாமல் போனாலும் தெய்வ சமூகத்தில் எப்போதும் இருக்கிறவர். ஆகவே இந்த சமூக தப்பத்துக்கு ஒரு பெயர் நித்திய அப்பம். ஆண்டவர் இயேசு தெய்வ சமூகத்தில் இருக்கிறவர் மாத்திரமல்ல, தொடர்ந்து இருக்கிறவர், எப்போதும் இருக்கிறவர், நித்தியமாக இருக்கிறவர். மூன்றாவதாக இந்த அப்பத்துக்கு ஒரு பெயர் கொடுக்கப்படுகிறது. 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 சாமுவேல் 21:4, அதில் இந்த அப்பத்துக்கு பரிசுத்த அப்பம் என்று வேதம் சொல்கிறது. 1 சாமுவேல் 21:4ஆம் வசனம், ஆசாரியன் தாவீதுக்கு பிரயோஜனமாக பரிசுத்த அப்பம் இருக்கிறதே ஒழிய சாதாரண அப்பம் என் கையில் இல்லை. அப்படியானால் இந்த சமூக தப்பத்துக்கு இன்னொரு பெயர் கொடுக்கப்படுகிறது, பரிசுத்த அப்பம். அதே 1 சாமுவேல் 21:6ஆம் வசனத்திலும் வாசிக்கிறோம், அப்பொழுது கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து எடுக்கப்பட்ட சமூகத்து அப்பங்களை தவிர வேறே அப்பம் அங்கே இராதபடியினால் ஆசாரியன் அவனுக்கு பரிசுத்த அப்பத்தை கொடுத்தான். இந்த சமூக தப்பத்துக்கு மூன்றாவது வேதம் சொல்லுகின்ற பெயர் இது ஹோலி பிரெட், பரிசுத்த அப்பம் என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. இந்த பரிசுத்த அப்பத்துக்கு ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பில் இருந்தது, அவர் உருவானதிலிருந்து அவர் மனிதனாக உலகத்தில் வாழ்ந்த அந்த 33 ஆண்டுகளுக்கும் பரிசுத்தம், அவருடைய பார்வை, அவருடைய பேச்சு, அவருடைய ஒவ்வொரு அடியில் எடுத்து வைப்பதும் பரிசுத்தம். இன்னும் சொல்ல போனால் அவர் எச்சில் கூட வல்லமை உள்ளது, பரிசுத்தமானது. அப்படிப்பட்ட ஆண்டவர் இயேசு, இவர் பரிசுத்த அப்பம். சமூக தப்பத்துக்கு பரிசுத்த அப்பம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசு பரிசுத்த அப்பம் என்பதற்கு ஒரு அநேக உதாரணங்கள் ஒன்றை சுட்டி காட்டுகிறேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21, 22, 23 வசனங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21, 22, 23 வசனங்கள். இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்பற்றி போனார். ஆண்டவர் இயேசு பூமியிலே வாழ்ந்து அவர் கடந்து போனார். அந்த வாழ்க்கையை வேணும் சுட்டி காட்டுகிற ஒரு மாதிரி, ஒரு மாடல், ஒரு எக்ஸாம்பிள், ஒரு எடுத்துக்காட்டு. அவர் நமக்கு அடிச்சுவடுகளை விட்டு போயிருக்கிறார். அந்த மாடல், அந்த மாதிரி என்பதற்கு பயன்படுத்துகின்ற கிரேக்க வார்த்தை ஹியூப்போகிராஃபா. ஹியூப்போகிராஃபா என்றால் அண்டர் ரைட்டிங், கீழே எழுதுவது. மேலே எழுதுவதற்கு ரொம்ப எளிது, கீழே ஒன்று எழுதிவிட்டால் அதுக்கு மேலே எழுதுவது மிக எளிது. ஆண்டவர் இயேசு பேசிவிட்டு போய்விடவில்லை, வாழ்ந்து காட்டி நமக்கு அடிச்சுவடுகளை விட்டு போயிருக்கிறார். அந்த பரிசுத்த அடிச்சுவடுகளை பின்பற்றி நாம் போக வேண்டும். அதுதான் இந்த சமூக தப்பத்தினுடைய பரிசுத்த அப்பம் என்ற பெயருக்கு அர்த்தம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்கிறது, அவர் பாவம் செய்யவில்லை. ஆண்டவர் இயேசு பரிசுத்தத்துக்கு இங்கே ஆவியானவர் சொல்லுகிறார், அவர் விட்டு போன அடிச்சுவடு என்ன, உங்களுக்கு வைத்து போயிருக்கிற மாதிரி என்னவென்றால் அவர் பாவம் செய்யவில்லை. அந்த அப்பம் பாவம் செய்யாத பரிசுத்த அப்பம். அடுத்தது வேறும் சொல்லுகிறது, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததில்லை. இந்த வஞ்சனை என்பதற்கு
பயன்படுத்துகின்ற கிரேக்க வார்த்தை டோலோஸ். டோலோஸ் என்றால் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால், தூண்டில் ஒரு புழுவை வச்சு போடுறோம்ல, அதுதான் வஞ்சனை. அதாவது உள்ளே இருக்கிற தூண்டில் அது கூர்மையானது, அது குத்தி கிழிக்கக்கூடியது. இந்த புழுவை என்ன செய்கிறாங்கன்னா வைத்து அந்த கூர்முனையை மறைக்கிறார்கள். தூண்டில் விட்டு பெயிட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அதாவது அந்த தூண்டில் உள்ள அந்த கூர்மையான பகுதியை மறைப்பது தான் அந்த புழுவோட வேலை. வஞ்சனை என்றால் உள்ள குத்து கிழிக்கின்ற ஒரு தூண்டில் இருக்குது, வெளியே பார்த்தா மெதுவாக அன்பாக இணக்கமாக பேசுகின்ற ஒரு மேல் பூச்சி, அதான் வஞ்சனை. ஆண்டவர் இயேசுவின் வாயில வஞ்சனை இருந்ததில்லை, பரிசுத்தத்தின் உச்சக்கட்ட அடையாளம். அவர் வாயில் வஞ்சனை கிடையாது. மூன்றாவது வேதம் சுட்டி காட்டுகிறது, அவர் வையப்படும் போது பதில் வையவில்லை. இந்த வையப்படும் போது நமக்கு பயமுறுத்த அர்த்தம் என்றால், அவர் மேலே திரளான அவதூறுகள், அதாவது செய்யாத குற்றச்சாட்டுகளை குவிப்பது என்ற அர்த்தம். அந்த வேத வசனம் சொல்லுகிறது, அவர் வையப்படும் போது 23 வையப்படும் போது என்றால் என்ன பண்ணுறாங்க சொன்னால், அவர் மேலே அப்படி கொண்டு குவிக்கிறாங்க இதை நிந்தைகள். அவர் செய்யாதது, அவர் சொல்லாதது, அவர் எண்ணிக்கூட பார்க்காத அநேக காரியங்கள் மேலே குவிக்கிறார்கள். அந்த கிரேக்க வார்த்தைக்கு அர்த்தம் அதுதான். லைடோரியோ என்ற ஒரு கிரேக்க வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால், அதுக்கு மேலே அப்படி கொண்டு குவிக்கிறது நிந்தைகள். 1-2 சொன்னால் பரவாயில்ல, மேலே குவிப்படு. ஆனால் ஆண்டு வேலும் சொல்லுகிறது, அவர் வையப்படும் போது என்ன செய்யறேன்னு சொன்னால், அவர் பதில் சொல்லவில்லை, இன்னும் சொல்ல போனால் அதற்கு நியாயப்படுத்தவில்லை. அவர் பரிசுத்தத்தினுடைய மிக அற்புதமான ஒரு அடையாளம். அடுத்து வேறு சொல்லுகிறது, அவர் பாடுபடும் போது. 1 பேதுரு 2:23 வாசிக்கிறோம், அவர் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும். இந்த பரிசுத்தம் பாடுபடுகிறது. இந்த பாடுபடுதல் என்பதற்கு பாஸ்கோ என்ற ஒரு கிரேக்க வார்த்தை. அவர் இன் பெயின்ஸ், வலிகள். பாடுபடும்போது ஆங்கிலத்தில் சஃபரிங் என்ற ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம். ஆனால் அதுக்கு இந்த கிரேக்க வார்த்தை இன் பெயின், வலிகள், தலையிலிருந்து கால் வரைக்கும் வலி, ரணங்கள். அந்த நேரத்திலும் வேதம் சுட்டி காட்டுகிறது, அவர் பயமுறுத்தவில்லை, த்ரெட்டன் பண்ணலை. ஏனென்றால் அவர் சீக்கிரம் சொன்னார், பட்டயத்தை எடுத்து காதை வெட்டும்போது அவர் சொன்னார், பட்டயத்தை உரையில் போடு, நான் என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் எனக்கு 12 லேகியோன் தூதர்களை அனுப்ப மாட்டாரா? ஒரு லேகியோன் என்றாலே 6000 போர் வீரர்கள், 12 லேகியோன் என்றால் 72,000 போர் வீரர்கள், ஒரு 72,000 தூதர்கள். ஒரு தூதன் வந்தால் ஒரு இரவில் மாத்திரம் 1,85,000 பேரை கொண்டான் எசேக்கியா ராஜாவின் நாட்டில். அப்படியானால் 22,000 தூதர்கள் வந்தால் ஒரு தூதன் இரவு நேரத்திலேயே 1,85,000 பேரை கொண்டிருப்பான் என்றால், 22,000 தூதர்கள் வந்தால் அன்றைக்கு இருந்த உலகத்தில் அவ்வளோ ஜனத்தொகையே இல்லை. ஆண்டவர் இயேசு நினைத்திருந்தால் அவர் பயமுறுத்த முடியும். ஏன்னா சீஷலுக்கு சொன்னார், 12 லேகியோன் தூதர்கள் என் பிதா எனக்கு அனுப்ப மாட்டாரா? இப்போ இங்கே அவர் அடிக்கப்படுகிறார், அவர் முழு துன்பத்தையும் சகித்து கொண்டிருக்கிறார். என்று சொல்ல போனால் அவர் வலிகளின் நடுவிலே, ரணங்களின் நடுவிலே இருக்கும்போது கூட அவர் பயமுறுத்தவில்லை. பரிசுத்தத்தினுடைய மிக அற்புதமான ஒரு அடையாளம். அடுத்தது அவர் சொல்லுகிறது, அவர் தம்மை ஒப்புவித்தார் என்று 1 பேதுரு 2:23 வாசிக்கிறோம். நியாயமாக தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை அவர் ஒப்புவித்தார். அந்த ஒப்புவித்தது மிக அற்புதமான ஒன்று. அவர் விட்டு கொடுத்தார், ஈல்டிங் அப். அதுக்கு பயன்படுத்துகின்ற அந்த எவரிய வார்த்தைக்கு பாரா டிடோமாய் என்ற ஒரு கிரேக்க வார்த்தை. அதுக்கு அர்த்தம் என்னவென்றால் டு ஈல்ட் அப். யாரும் அவற்றிலிருந்து எடுக்கவில்லை, தாமாக முன்வந்து கொடுப்பது ஒப்புவித்தார். வேறும் சொல்லுகிறது, நியாயமாக தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். பரிசுத்தத்தின் அடையாளம் தன்னை நியாயப்படுத்தவோ அல்லது தன்னுடைய நியாயத்தை சொல்லவோ. யோபு பக்தன் சொல்லுவார், யோபு 9:15, நான் நீதிமானாயிருந்தாலும்
என் நியாயாதிபதியில் இரக்கத்துக்கு கெஞ்சுவேன். ஒருவரும் ஒரு மணி நியாயத்தை எடுத்து சொல்லவே முடியாது. நான் நியாயம் நீதிமான் என்று சொல்ல முடியாது. நீதிமான் ஒருவன் இல்லையே, நீதிமான் ஒருவர் இல்லையே. ஆகவே ஆண்டவர் இயேசு நீதியாய் நியாயம் செய்கிறவருக்கு தம்மை ஈல்டப், தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார். பரிசுத்தத்தினுடைய மிக அற்புதமான அடையாளங்கள் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22, 23 அதிகாரங்களில் நாம் 5 கருத்துக்களை கவனிக்கிறோம். 1, பாவம் செய்யாத பரிசுத்தம். அதாவது இன்றைக்கு பரிசுத்தவான் என்று அழைக்கப்படுறவங்கெல்லாம் ஒரு காலகட்டத்தில் பாவம் செய்து அப்புறம் பரிசுத்தவான்கள் ஆனவர்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு அப்படி அல்ல. அவர் எப்போதுமே பாவம் செய்யாதவர், பரிசுத்தமாக வாழ்ந்தவர். பாவம் செய்யாத பரிசுத்தம். 2ஆவதாக வாயிலே வஞ்சனை இல்லை. உள்ளே ஒன்று வச்சு வெளியே ஒன்று பேசுகிற அந்த அனுபவம், அந்த நாக்கு அவற்றை இல்லை. பரிசுத்தத்தின் 2ஆம் அடையாளம். 3வது வையப்படும் போது, அவர் மேலே நிந்தைகள், அவமானங்களை, குற்றச்சாட்டுகளை சொல்லும் போது, தேவாலயத்தை இடித்து போடு 3 நாளில் கட்டுவேன்னு சொல்லி சொன்னான். இயேசு சொன்ன தன் சரீரத்தை பற்றி சொன்னால் இவர்கள் எருசலேம் ஆலயத்தை பற்றி குற்றம் சாட்டினார்கள். அநேக பொய் குற்றச்சாட்டுகள் குற்றச்சாட்டினார். ஆனால் இயேசு வாய் திறவாத ஒரு ஆட்டை போல அடிக்கப்படும் முன்பாக இருந்தவனை போல இருந்தார். அவர் வாயில் வஞ்சனை இல்லை. வையப்படும் போது அவர் பதில் சொல்லவில்லை. 3ஆவதாக பாடுபடும் போது அவர் பயமுறுத்தவில்லை. 5ஆவதாக தன்னை அவர் விட்டு கொடுத்தார், தன்னை அவர் ஒப்புவித்தார். பரிசுத்தத்தினுடைய அடையாளங்கள் வேதம் முழுவதும் தேடி பார்த்தால் இந்த புதிய பாட்டில் ஆண்டவர் இயேசுவை குறித்து பார்க்கும்போது அவருடைய பரிசுத்தத்துக்கு எல்லையே இல்லை. அந்த அளவுக்கு பரிசுத்தம். அந்த பரிசுத்தத்துக்கு இந்த ஹோலி பிரெட், இந்த பரிசுத்த அப்பத்தை பற்றி சொன்னால், இதை ஆண்டவர் இயேசு தன்னை பற்றி சொன்ன சில கருத்துக்களை சுட்டி காட்டுகிறேன். யோவான் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். யோவான் 6:27 ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், இந்த ஜீவ அப்பத்தை பற்றி இயேசு சொன்ன ஒரு கருத்து. 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்துக்காகவே கிரியை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார். இது எப்படிப்பட்ட பரிசுத்தம் என்றால், முத்திரையிடப்பட்ட ஒரு பரிசுத்தம். இந்த ஜீவ அப்பம், நானே ஜீவ அப்பம் என்று சொன்னாரே, அங்கே அவர் சொல்லுகிறார், இயேசு தன்னை மனுஷகுமாரன் நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்து நிற்கிற போஜனத்துக்காகவே கிரியை நடப்பிக்கிறவர். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால், அந்த முத்திரையிடுதல் என்பதற்கு பயன்படுத்த கிரேக்க வார்த்தையின் அர்த்தம் என்னவென்றால், சீல் பண்ணுறது மாத்திரமல்ல, இட் இஸ் கன்சீல்டு. ஒருவரும் தொட முடியாத அளவுக்கு ஒன்றுக்குள் வைத்து அது மேலே பூசி விடுவது, அதான் கன்சீல்டு. ஆண்டவர் இயேசுவின் பரிசுத்தம் எப்படிப்பட்ட பரிசுத்தம் என்றால், பிதாவினால் முத்திரையிடப்பட்டது. அந்த அப்பம் அது சீல்டு பிரெட், அதான் பரிசுத்தம். யாரும் தொடக்கூட முடியாது. வழக்கமாக முத்திரித்தால் யாரும் ஒருத்தர் அதை உடைச்சா தெரியும், முத்திரையை உடைத்தால் தெரியும், தொட்டு கூட பார்க்கலாம் அந்த முத்திரையை. ஆனால் ஆண்டவர் இயேசுவின் பரிசுத்தம் எப்படிப்பட்டது என்றால், இட் இஸ் அ கன்சீல்டு ஹோலினஸ். பிதாவாகிய தேவன் அவரை முத்திரித்திருக்கிறார் என்று இயேசு சொல்கிறார். Father has concealed Jesus. அந்த அளவுக்கு அந்த பரிசுத்தம். 2ஆவதாக வேதம் சுட்டி காட்டுகிறது, இதை திருப்திப்படுத்துகின்ற பரிசுத்தம். யோவான் 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். ஜீவ அப்பம் நானே, எண்ணத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான், எண்ணத்தில் விசுவாசமாயிருக்க ஒரு காலம் தாகமடையான். சாட்டிஸ்ஃபையிங் ஹோலினஸ். இந்த அப்பம் எப்படிப்பட்ட அப்பம்? திருப்திப்படுத்துகின்ற பரிசுத்தம் உள்ள ஒரு பரிசுத்த அப்பம். 3ஆவதாக இது ஒரு குறிப்பிட்ட யூதர்களுக்கு அல்லது குறிப்பிட்ட ஒரு ஜனத்துக்கு மாத்திரம் அல்ல, ஒரு நிறம், ஒரு மொழி, ஒரு இனம் அப்படி இல்லை. வேணும் சுட்டி காட்டுகிறது ஃபார் ஆல். இந்த பரிசுத்த அப்பம் யாருக்கு என்றால் ஒவ்வொருவருக்கும். யோவான் 6ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. அப்படின்னு இந்த பரிசுத்தம் எப்படிப்பட்ட பரிசுத்தம் என்றால், எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் சரிதான், எப்படிப்பட்ட பஞ்சமா பாதகனாக இருந்தாலும் அவனை ஏற்றுக்கொள்ளுகிற
ஒரு பரிசுத்தம், தன்னை பரிசுத்த குலைச்சல் ஆக்கி கொள்ளாத ஒரு பரிசுத்தம். பாவத்தின் உச்சக்கட்டத்தில் வாழ்கிறவனே தன்னை பிதாவிடத்தில் பிதா கொடுக்கிறவனை அவர் ஏற்றுக்கொள்கிறார். பிதா கொடுத்து அவரிடத்தில் வருகிறவனை ஏற்றுக்கொள்கிறார். அந்த அப்பத்தை அந்த அப்பம் சொல்லுகிறது, இது ஒரு யூதனுக்கு அல்ல, எல்லாருக்கும். வருகிறவன் எவனோ என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு யூதனுக்கு மாத்திரமல்ல, எல்லாருக்குமே. நான்காவதாக வேதம் அழகாக சொல்லுகிறது. யோவான் 6ஆம் அதிகாரத்தில் மாத்திரம் நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு தன்னை குறித்து வானத்திலிருந்து வந்தவன் என்று ஆண்டவர் இயேசு 7 முறை சொல்லியிருக்கிறார். யோவான் 6ஆம் அதிகாரத்தை வந்து அப்பத்தை பற்றி சொல்லும்போது 33ஆம் வசனம், யோவான் 6:33, வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம். இந்த பரிசுத்த அப்பம் இது உலகத்தில் செய்யப்பட்டதல்ல. ஒரு வார்கோதுமை அப்பம் அல்லது ஒரு கோதுமை அப்பம் உலகத்தில் செய்யப்படுகிறது. ஆனால் இது வானத்திலிருந்து செய்யப்படுகிறது அப்பம். இந்த அப்பத்தை குறித்து இயேசு சொல்கிறார், இது ஃப்ரம் ஹெவன். எதற்கென்றால் ஜீவனை கொடுப்பதற்கு. யோவான் 6:33 வாசிக்கும், வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவன். அந்த ஜீவன் என்பது ஜோயி என்ற கிரேக்க வார்த்தை. அதாவது தேவன் எப்படிப்பட்ட ஜீவன் இருக்கிறதோ அந்த ஜீவனை கொடுப்பது. யோவான் 10:10 ஆண்டவர் சொன்னாரே, நான் அவர்களுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும். தேவனுக்குள் எப்படிப்பட்ட ஜீவன் இருக்கிறதோ அப்படிப்பட்ட ஜீவனை கொடுக்கின்ற பரிசுத்த அப்பம் இது. இரண்டாவதாக 38ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், பிதாவின் சித்தத்தை செய்வதற்காக வந்த பரிசுத்த அப்பம். யோவான் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அடுத்து 41ஆம் வசனம், நான் வானத்திலிருந்து வந்த அப்பம் என்று அவர் சொன்னது நிமித்தம் அவர்கள் யூதர்கள் அவரை குறித்து முறுமுறுத்து, இயேசு என்ன சொன்னாராம், ஐ ஆம், நான் தான். அதுக்கப்புறம் என்ன, செல்ஃப் எக்ஸிஸ்டன்ஸ், தானாகவே என்றென்றைக்கும் நிலைத்திருக்கின்ற ஒரு அப்பம். அது வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம். 50ஆம் வசனம் யோவான் 6:50 சொல்கிறது, இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. சொல்லுகிறேன், இந்த அப்பம் பரிசுத்த அப்பம் எப்படிப்பட்ட அப்பம் என்றால், இது ஜீவனை கொடுப்பது மாத்திரமல்ல, அவன் மறிக்காமல் வாழ்கின்ற ஒரு அனுபவத்தையும் கொடுக்கின்ற அப்பம். கடைசி 58ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போலல்ல, அவர்கள் மரித்தார்களே, இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான். அதாவது நித்திய ஜீவனை கொடுக்கின்ற அப்பம். ஆகவே வேறும் தெளிவாக சுட்டி காட்டுகிறது, சமூகத்தப்பம் இது தேவ சமூகத்தில் இருக்கின்ற அப்பம். இதற்கு ஒன்று முகத்தின் அப்பம், தேவ சமூகத்தில் இருக்கின்ற அப்பம். அது ஆண்டவர் இயேசுவை சுட்டி காட்டுவது. அவர் தேவ சமூகத்தில் இருந்தவர், பிரெட் ஆஃப் த ஃபேஸ், முகத்தின் அப்பம். இரண்டாவதாக அவரை குறித்து வேதம் சொல்லுகின்ற ஒரு இது கண்டினியூவல் பிரெட், இது நித்தியமான நிலைத்திருக்கின்ற ஒரு அப்பம் சொல்லப்போன நித்திய அப்பம் என்று நாம் கவனித்தோம். ஆண்டவர் இயேசு தேவ சமூகத்தில் இருப்பவர் மாத்திரமல்ல, நிரந்தரமாக இருக்கிறவர், நிலைத்திருக்கிறவர், நித்தியமாக இருக்கிறவர். அது இந்த அப்பத்தை ஆண்டவர் இயேசுடைய பொருள். மூன்றாவதாக இந்த அப்பம் பரிசுத்த அப்பம். இந்த அப்பம் இது மனிதனுடைய பரிசுத்தம் அல்ல, ஒரு பரிசுத்தவான் தேவனிடம் பெற்றுக்கொள்கிற பரிசுத்தம் அல்ல, அவர் முழுவதுமே பரிசுத்தம். அவர் பாவம் செய்யாத பரிசுத்தம் உள்ளவராய் வாழ்ந்தவர். அது அந்த பரிசுத்த அப்பத்தினுடைய பொருள். நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். தேவ சமூகத்தில் வைக்கப்படுகிற அந்த மேஜையின் மேல் இருக்கின்ற அந்த அப்பத்துக்கு பேர் சமூகத்து அப்பம். ஒன்று அவருடைய முகத்துக்கு முன்பாக வைக்கின்ற அப்பம், இரண்டாவதாக அது நித்திய அப்பம், மூன்றாவது அது பரிசுத்த அப்பம். இந்த மூன்றும் ஆண்டவர் இயேசுடைய மாம்சத்தில் இயேசு வாழ்ந்தபோது அந்த பொருளாக இயேசு வந்த அந்த பொருளினுடைய விளக்கம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம், நாம் ஜெபிப்போம்.
பரிசுத்த பிதாவே, உடைய குமாரனும் எங்கள் இரட்சகருமான ஆண்டவர் இயேசுவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல ஆண்டவரே, ஒரு ஜீவ அப்பமாக அவர் எங்களுக்கு அனுப்பி அவர் மூலமாக எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த மகிமையான நம்பிக்கைக்காக, மகிமையாக அவர் மூலம் நாங்கள் பெற்றுக்கொள்கிற அந்த அனுபவங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசரிப்பு கூடாரத்தில் அந்த சமூக தப்பத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மகிமையை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.